வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளரிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய குக்கும்பர். குக்கும்பஸ் சட்டைவஸ் அப்படிங்கிற பொட்டானிக்கல் நேமோடு இது வருதுங்க. கால்சியம் அதாவது சுண்ணாம்பு சத்து 14 மில்லிகிராம் இருக்குது, பாஸ்பரஸ் 28 மில்லிகிராம் இருக்குது, பொட்டாசியம் 149 மில்லிகிராம் இருக்குது, சோடியம் 7 மில்லிகிராம் இருக்குது, விட்டமின் சி உங்களுக்கு 8 மில்லிகிராம் இருக்குது. இது ரொம்ப ஒரு சத்து நிறைந்த ஒரு காய்ங்க. உங்களுக்கு ஹை பிபி இருக்குங்களா, இதனோட ஜூஸில் கொஞ்சம் தேனை கலந்து நீங்கள் ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களோட அந்த பிபியோட லெவல்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலுக்கு வரும். தேன் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பிளெயினாக நீங்கள்வே சாப்பிடலாம். உங்களுக்கு ரொம்ப டீஹைட்ரேஷனாக இருக்கா, உங்களோட எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். ஜூஸாக கூட நீங்கள் சாப்பிடலாம். சிஸ்டைட்டிஸ், நெஃப்ரைட்டிஸ், அதுக்கப்புறம் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்னு சொல்லக்கூடிய மூத்திரப்பை தொற்றுகள், இதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். உங்களுக்கு பாடியோட ஹீட்டை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியலையா, ரொம்ப ஹாட்டாக இருக்கா, ரொம்ப பித்தம் அதிகமாக இருக்கா, நீங்கள் தாராளமாக வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். உங்களுக்கு சுகர் இருக்கா, தாராளமாக வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். அதிக தாகம் இருக்கா, உங்களால் தாகத்தை அடக்க முடியலையா, இது அதீத தாகத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க. உங்களுக்கு கை கால்கள் எரிச்சல் இருக்கா, இதனோட இதை நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி நீங்கள் பற்று மாதிரி நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இதனோட விதைகள் கிடைக்கும் இல்லைங்களா, அதனோட விதைகளை நீங்கள் காய வச்சு பவுடர் பண்ணி அது கூட கொஞ்சம் நீங்கள் தயிரை நீங்கள் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மூத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மையை இது நல்லாவே சமன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு யூரின் போகிற பாதையில் உங்களுக்கு ரத்தம் போகிற அந்த ஒரு கண்டிஷன், ஹெமச்சூரியான்னு சொல்லக்கூடிய அந்த ரத்தம் கலந்து போகக்கூடிய அந்த யூரின், அதுக்கப்புறம் வாய் வழியாக நீங்கள் ரத்த வாந்தி எடுக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்குது, வாய் வழியாக உங்களுக்கு ரத்தம் போகுது, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ரத்தப்போக்கு இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு அது இது உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வாக இந்த பழமுனுக்கு உங்களுக்கு அதை செய்யும். நீங்கள் இதை அப்படியே எடுத்துக்கலாம், இல்லை நம்ம ஜூஸாக அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். எலக்ட்ரோலைட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிற இந்த குக்கும்பரை நம்ம தினமுமே எடுத்துக்கலாம். முடிந்த அளவு தினமும் நம்மளுடைய உணவில் இதை சேர்த்துக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.